கமலஹாசன் அவர்களுடைய குடும்பத்தை அழைத்து நேர்ல ஆறுதல் சொல்லியிருக்காரு. ஆமா சார், பாவம் நல்ல விஷயம்தான் சார் அது. ஏன்னா அந்த பிணங்களையே எடுத்துட்டு வாங்க இங்கே, நான் மலர் தூவி அஞ்சலி பண்றேன்னு சொல்லல இல்லையா அவரு. அதுக்கு நீங்க அவருடைய மன தைரியத்தை நீங்க பாராட்டணும். நான் இருக்கிறதுக்கு நீ வா அப்படின்னு. அதுல ரொம்ப பிடிச்ச விஷயம், சங்கவி என்ற ஒரு பெண், அது சுயமரியாதையினுடைய உச்சகட்டம். நீ எப்ப பார்க்கலையோ உன் பணம் எனக்கு தேவையில்லைன்னு பணத்தை திருப்பி அனுப்பிச்சாங்கல்ல, அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன், ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு இழந்த உயிரை திருப்பி கொடுக்கவே முடியாது. எத்தனை கோடி கொடுத்து, இப்ப 8 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு, அவ்வளவுதானே, அதுல என்ன இருக்கு. ஆனால் விஜய் பனையூர் அரசியல் வீட்டுக்குள்ள இருந்து அரசியல் பண்ணினா நாளைக்கு என்ன சொல்லுவாரு, ஓட்டு போட்டியெல்லாம் எங்க ஏரியால கொண்டு வைங்க, எல்லாரும் இங்க ஓட்டு போடுங்க பாரா. இல்ல நாளைக்கு ஒருவேளை அவர் எம்எல்ஏ ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, இல்ல எல்லாரும் பனையூர்ல பாருங்க, அசம்பிளி பனையூர்ல நடக்கட்டும், நான் அசம்பிளிக்கு வரமாட்டேன், செக்ரட்டேரியட் வரமாட்டேன் பாரா. அவர் இன்னும் குழந்தைத்தனமா இருக்காரு. சினிமா நடிகர்ங்கிற மேக்கப்பை கலைக்காமல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கும் ஒரு நடிகர் தான் விஜய். அவரால் எந்த கூட்டணியும் ஏத்துக்க முடியாது. ஏனென்றால் யாரையும் அவருக்கு சமமாக நடத்தக்கூடிய மனப்பக்குவம் அவருக்கு கிடையாது. அந்த ஒரு அஜித் குமார்னு ஒருத்தருக்கு மரணத்துக்காக அவர் போய் ஆறுதல் சொன்ன போனார், ஏன் அப்ப கூட்டம் வரல? அனிதாங்கிற பெண் தற்கொலை செய்து கொண்டாங்க, அவங்க வீட்டுக்கு போனாரு, ஏன் அப்ப கூட்டம் வரல? விஜய் விருப்பப்பட்டா கூட்டம் வரும். அது காசு கொடுத்து அழைத்து வரப்பட்ட கூட்டம்.